வாங்க, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான பயணத்தை பத்தி பேச போறோம். ஆமா. நீங்க ஜேஇ, அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், இல்லனா நீட், ஆமா, நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இந்த தேர்வுகளுக்கு தயாராயிட்டு இருக்கீங்கன்னா உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற பல கேள்விகளுக்கு விடை தேட போறோம். நிச்சயமா. எங்க கிட்ட இருக்கிற குறிப்புகள் இருந்து உங்க தயாரிப்புக்கு தேவையான ஆழமான பார்வைகளையும் அப்புறம் நடைமுறைக்கு உதவும் கூடிய உத்திகளையும் பிரித்தெடுக்கிறது தான் நம்ம நோக்கம். ரொம்ப தியரியா இல்லாம உண்மையிலே என்ன வேலை செய்யும்னு பாப்போமா? நிச்சயமா. இந்த தேர்வுக்கான தயாரிப்புங்கிறது வெறும் படிப்பு மட்டும் இல்ல, அது ஒரு எப்படி சொல்றது, மனப்போராட்டமும் கூட. ஆமா. மாணவர்கள் மேல இருக்கிற அழுத்தம் ரொம்ப அதிகம். நாம பார்க்க போற குறிப்புகள்ல பாருங்க, நேர மேலாண்மையிலிருந்து மன ஆரோக்கியம் வரைக்கும் பல நடைமுறை ஆலோசனைகள் இருக்கு. வெறும் என்ன செய்யணும்னு இல்லாம ஏன் செய்யணும், எப்படி செய்யணுங்கிறதையும் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல் பெரிய சவாலிலிருந்தே ஆரம்பிக்கலாம். இது நிறைய பேர் கேக்குற கேள்வி. 12ஆம் வகுப்பு பாடங்களோட சேர்த்து விட்டு போன 11ஆம் வகுப்பு பாடங்களை எப்படி திறமையா திருப்புதல் செய்யறது? ஆமா, இது ஒரு பெரிய கேள்வி. 2 வருஷத்துக்கான பாடத்திட்டம், அதுவும் போட்டித் தேர்வுக்காக. எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. இது உண்மையிலே ஒரு பெரிய நிர்வாகச் சவால். குறிப்புகள் சொல்ற ஒரு நடைமுறை யோசனை என்னன்னா, வார இறுதியில, குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு 2-3 மணி நேரத்தை ஒதுக்கி 11ஆம் வகுப்பு பாடங்களுக்குன்னு வச்சுக்கலாம். ஓ, வார இறுதியிலையா? ஆமா. ஆனா சும்மா எல்லாத்தையும் படிக்காம எதுல அதிக மதிப்பெண் வர வாய்ப்பு இருக்கோ அந்த முக்கியமான அத்தியாயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். சரி சரி. இதுல ஒரு புத்திசாலித்தனம் என்னன்னா, சின்ன சின்ன அத்தியாயம் வாரியான தேர்வுகள் எழுதி எந்த பகுதியில நாம தடுமாறுறோம்னு கண்டறிஞ்சு அதுக்கு அதிக கவனம் கொடுக்கறது. இது குருட்டாம்போக்குல படிக்கிறத விட சொல்லப்போன புத்திசாலித்தனமான அணுகுமுறை. ஓ ஓ, பலபூபால இடமான கூடிங்களை குறிப்பாக்குற மாதிரி. அதேதான். ஆனா இந்த 2-3 மணி நேரம் ஒதுக்குறது சில சமயம் வெறும் கனவா இருக்குமே. ஸ்கூல், கோச்சிங் கிளாஸ், அப்புறம் வீட்டு பாடம்னு நேரமே போயிடும். சுய படிப்புக்கு நேரம் ஒதுக்குறது எப்படி? அதுதான் கேள்வி 2. இதுல தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. குறிப்புகள் அழுத்தமா சொல்றது என்னன்னா, சுய படிப்புக்கு, அதாவது செல்ஃப் ஸ்டடிக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். ஓ, அப்படியா? ஆமாம். தினமும் குறைஞ்சது 4 முதல் 6 மணி நேரமாவது சுய படிப்புக்கு ஒதுக்க முயற்சி செய்யணும். 4லிருந்து 6 மணி நேரமா? ஆமா. பள்ளி கோச்சிங் நேரத்தை சந்தேகங்களை கேட்கவும் கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கவும் பயன்படுத்திக்கணும். ஆனா அந்த புரிஞ்சதை ஆழமா பதிய வைக்கிறதும் கணக்குகளை போட்டு பார்க்கறதும் சுயப்படிப்பு நேரத்துல தான் ஆகணும். ஒரு படி மேல போய் ஸ்கூல்ல கிடைக்கிற சின்ன சின்ன பிரேக் டைம்ல கூட மனப்பாடம் செய்ய வேண்டிய ஃபார்முலாவையோ இல்ல கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸையோ ஒரு தடவை புரட்டி பார்க்கலாம். சரி, தினமும் 4-6 மணி நேரம் சுய படிப்புன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு டைம் டேபிள் போட்டு அதை அப்படியே பின்பற்ற முடியலையேன்னு நிறைய பேர் புலம்புறாங்க. அது கேள்வி 3. ஒரு நாள் சரியா போகும், அடுத்த நாள் மொத்தமா மாறிடும். இதுக்கு என்ன தீர்வு? இது ரொம்ப இயல்பான பிரச்சனை. பாருங்க, எல்லாருக்கும் கச்சிதமான டைம் டேபிள் வேலை செய்யாது. ஆமா. அப்படி சிரமப்படுறவங்களுக்கு இந்த ஆதாரங்கள் ஒரு மாற்று வழியை சொல்லுது. ஒவ்வொரு மணி நேரத்தையும் திட்டமிடாம வாரத்துக்கான இலக்குகளை நிர்ணயிக்கலாம். ஓ, வாரத்துக்கா? ஆமா. இல்லனா இன்னைக்கு நான் அந்த 3 முக்கியமான விஷயங்களை முடிச்சே ஆகணும்னு ஒரு குறுகிய கால இலக்கு வச்சுக்கலாம். அதாவது முடிக்க வேண்டிய வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறது. நேரத்தை நிமிஷ கணக்குல திட்டமிட முயற்சி செய்யறதை விட பயனுள்ளதா இருக்கும். கொஞ்சம் நெகிழ்வித்தன்மையோட இருக்கிறது நல்லது. அப்ப கச்சிதமா இருக்க முயற்சி செய்யறத விட இலக்குகளை அடையிறது முக்கியம்னு சொல்றீங்க. இது கேட்கவே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆமா. அடுத்ததா தூக்கம். இது 4வது கேள்வி. இதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. பரீட்சைக்காக தூக்கத்தை குறைக்கிறது சரியா, ராத்திரி முழிச்சு படிக்கிறது நல்லதா? இதுல கருத்து வேறுபாடுக்கே இடமில்லைன்னு குறிப்புகள் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஓ, 7 முதல் 8 மணி நேர தூக்கம் கட்டாயம். தூக்கத்தை குறைக்கிறதுங்கிறது ஒரு எப்படி சொல்றது, தப்பான பொருளாதாரம் மாதிரி. நீங்க மிச்சம் பிடிக்கிறதா நினைக்கிற நேரம் அடுத்த நாள் உங்க கவனம், ஞாபக சக்தி, கணக்கு போடுற வேகம் எல்லாத்தையும் குறைச்சிடும். இது எதிர்மறையான விளைவுகளை தான் தரும். அப்படியா? ஆமா. நல்ல தூக்கம் மூளைக்கு ரீசார்ஜ் பண்ற மாதிரி. அது இல்லாம உங்களால முழு திறமையோட செயல்பட முடியாது. இது ஒரு முதலீடு, நேர விரயம் இல்ல. அப்போ குறைவா தூங்குறவன் தான் ஜெயிக்கிறாங்கிறது ஒரு கட்டுக்கதை. நிச்சயமா. இது முக்கியமா டிராப்பர்ஸ், அதாவது 1 வருஷம் எடுத்து படிக்கிறவங்களுக்கு பொருந்தும். அவங்களோட தயாரிப்பு முறை முதல் தடவை எழுதுறவங்களை விட எப்படி வித்தியாசமா இருக்கணும்? இது 5வது கேள்வி. டிராப்பர்ஸ் கிட்ட இருக்கிற பெரிய பலம் அவங்களோட முந்தைய அனுபவம். ஆமா. முதல் முயற்சியில என்ன தப்பு செஞ்சோம், எந்த பாடங்கள்ல தடுமாறணும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த பகுப்பாய்வு சரியா செஞ்சு பலவீனமான அத்தியாயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி. ஜேஇக்கு தயாராகிறவங்க இன்னும் கடினமான உயர்தர கணக்குகளை பயிற்சி செய்யணும்.
நீட்க்கு தயாராகிறவங்க என்சிஆர்டி புத்தகத்தை இன்னும் ஆழமா ஒவ்வொரு வரியும் புரிஞ்சு படிக்கணும். முக்கியமா அவங்க நிறைய முழு மாதிரி தேர்வுகள், அதாவது ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். முத தடவை செஞ்ச தவறுகளை திரும்ப செய்யாம இருக்க இது உதவும். இது ஒரு இரண்டாவது வாய்ப்பு. அதை சரியா பயன்படுத்திக்கணும். சரி, நேர மேலாண்மை பத்தி பேசிட்டோம். இப்போ படிப்பு உத்திகள், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிற விஷயத்துக்கு வருவோம். இதுல முதல் கேள்வி பலருக்கு குழப்பட்ட தர்றது. ஜேஇஇ அட்வான்ஸ் மாதிரி தேர்வுக்கு என்சிஆர்டி புத்தகங்கள் போதுமா, இல்ல அது வெறும் ஆரம்பம்தான்? இது 6வது கேள்வி. இதுக்கு நேரடியான பதில் கண்டிப்பா தேவை. ஆனா அது மட்டுமே போதாது. ஓ, குறிப்பா இயற்பியல், பிசிக்ஸ் மற்றும் கனிம வேதியியல், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி தான் பைபிள் மாதிரி. பெரும்பாலான கேள்விகள் நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ என்சிஆர்டியிலிருந்து வரும். கருத்துக்களை, அதாவது கான்செப்ட்ஸை நல்லா புரிஞ்சுக்க இது அவசியம். ஆனா ஜேஇஇ அட்வான்ஸ்ல கேட்கப்படுற கடினமான கணக்குகளை போடுறதுக்கு தேவையான அளவுக்கு பயிற்சி என்சிஆர்டியில இருக்காது. அப்போ அது பத்தாது. அதுக்கு தரமான கோச்சிங் மெட்டீரியல் அல்லது ரெஃபரன்ஸ் புத்தகங்கள் தேவை. என்சிஇஆர்டி அடித்தளம், அது மேலதான் கட்டடம் கட்டணும். அப்போ என்சிஇஆர்டியும் ஒதுக்கவே முடியாது. சரி, அடுத்த கேள்வி. தனிப்பட்ட சுருக்க குறிப்புகள், அதாவது ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது நல்லதா, இல்ல கோச்சிங் சென்டர் தர்ற மெட்டீரியல்ல இருக்கிறதே நம்பலாமா? இது 7வது கேள்வி. நேரத்தை மிச்சப்படுத்தலாமே. நேரம் மிச்சமாகும் நினைக்கலாம், ஆனா நீண்ட காலத்துல அது உதவாது. குறிப்புகள் ரொம்ப அழுத்தமா சொல்றது என்னன்னா, சுருக்க குறிப்புகள், அதாவது சூத்திரத்தாள்கள், ஃபார்முலா ஷீட்ஸ் நீங்களே உங்க கைப்பட எழுதணும். ஓ, நாமே எழுதணுமா? ஆமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம எழுதும்போது அது மூளையில இன்னும் ஆழமா பதியும். சரி சரி. ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் 1-2 பக்கத்துக்கு மேல போகாம மிக முக்கியமான சூத்திரங்கள், கருத்துகள், விதிவிலக்குகள் இதையெல்லாம் மட்டும் எழுதணும். கடைசி நேர திருப்புதலுக்கு இதை விட சிறந்த கருவி இல்ல. அப்படியா? கோச்சிங் மெட்டீரியல் ஒரு நல்ல ஆதாரம். ஆனா உங்க சொந்த குறிப்புகள் உங்க புரிதலின் பிரதிபலிப்பு. கேட்க நல்லா இருக்கு. சொந்தமா எழுதுறது ஒரு கற்றல் செயல்முறையே தான். இப்போ கணக்குகள் போடுறதுக்கு வருவோம். இயற்பியல் வேதியியல் கணக்குகள்ல நிறைய பேர் தடுமாறுறாங்க. வேகமாவும் சரியாவும் போடுறதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட வழிமுறை இருக்கா? 8வது கேள்வி. இருக்கு. குறிப்புகள்ல கண்டறிதல், வடிவமைத்தல், தீர்த்தல், அதாவது ஐடென்டிஃபை, ஃபார்முலேட், சால்வ் அப்படின்னு ஒரு முறையை பரிந்துரைக்கிறாங்க. அது என்ன முறை? இது என்னன்னா, கணக்க படிச்ச உடனே நம்பரை போட்டு பெருக்க ஆரம்பிக்காம முதல்ல இது எந்த கருத்தோட தொடர்புடையது, இதுக்கு என்ன சூத்திரம் தேவைன்னு கண்டறியணும், ஐடென்டிஃபை பண்ணணும். சரி. அடுத்து கணக்குல கொடுத்திருக்கிற மதிப்புகளை அந்த சூத்திரத்துல வர்ற மாறிகளா சரியா வடிவமைக்கணும், ஃபார்முலேட் பண்ணணும். யூனிட் மாத்திரதெல்லாம் இதுல அடங்கும். கடைசி ஸ்டெப் தான் கணக்க தீர்க்கிறது, சால்வ் பண்றது. இந்த படிநிலை அணுகுமுறை தேவையில்லாத குழப்பத்தையும் முட்டாள்தனமான தவறுகளையும் குறைக்கும். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்யறத விட இது சிறந்தது. ஐடென்டிஃபை, ஃபார்முலேட், சால்வ். இது கொஞ்சம் பொறுமை தேவைப்படுற அணுகுமுறை மாதிரி தெரியுது. ஆனா தவறுகளை குறைக்கும்னா நிச்சயம் முயற்சி செய்யலாம். கண்டிப்பா. தப்புன்னு சொன்னது ஞாபகம் வருது. இந்த பிழை புத்தகம், அதாவது எரர் நோட் புக் பத்தி நிறைய பேர் சொல்றாங்க. அதை எப்படி சரியா பயன்படுத்திக்கிறது? சும்மா தப்பை எழுதி வச்சா போதுமா? இது 9வது கேள்வி. அது பத்தாது. பிழை புத்தகம் ஒரு அருமையான கருவி. ஆனா அதை சரியா பயன்படுத்தணும். தப்பு செஞ்ச கேள்வியை எழுதி அதுக்கான சரியான விடையையும் எழுதி வைக்கிறது முதல் படி. சரி. ஆனா மிக முக்கியமான படி அதை தொடர்ந்து மீள்பார்வை, அதாவது ரிவ்யூ செய்யறது. தினமும் அல்லது வாரத்துக்கு ஒரு தடவையாவது அந்த புத்தகத்தை புரத்தி பார்க்கணும். தினமும் பார்க்கணுமா? ஆமா, இல்லனா வாரம் தவறதுக்கு கூடாது. குறிப்பா அடுத்த மாதிரி தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி போன தேர்வுல செஞ்ச தவறுகளை ஒரு தடவை பார்க்கணும். இது ஒரு செயலூக்கமான கற்றல், ஆக்டிவ் லேர்னிங் முறை. ஓ, இந்த மாதிரி தப்ப போன தடவை செஞ்சே இனிமே செய்யக்கூடாதுன்னு மனசுல பதியும். சும்மா எழுதி வச்சு பூட்டிட்டா எந்த பயனும் இல்ல. அப்போ தப்ப தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அத மனசுல பதிய வச்சு திரும்ப செய்யாம இருக்கிறது தான் முக்கியம். ஆமா. சரி, இன்னொரு பொதுவான பிரச்சனை. சிலர் தியரிய மணிக்கணக்கா படிக்கிறாங்க, ஆனா கணக்கு போட நேரம் பத்தலன்னு சொல்றாங்க. இதே 10வது கேள்வி. இந்த சமநிலையை எப்படி ஏற்படுத்துறது? இதுக்கு 80-20 விதி நல்ல பொருந்தும்னு குறிப்புகள் சொல்லுது. 80-20 விதியா? ஆமா, அதாவது உங்க படிப்பு நேரத்துல சுமார் 20% நேரத்தை தியரி படிக்க அல்லது ரிவிஷன் செய்ய ஒதுக்குங்க. மீதி 80% நேரத்தை கணக்குகள் போடுறதுக்கும் பயிற்சி செய்யறதுக்கும், அதாவது ப்ராப்ளம் சால்விங்க்கு ஒதுக்குங்க. ஓ, அப்படியா? 80% கணக்குக்கா? ஆமா, இது கொஞ்சம் வித்தியாசமா தெரியலாம், ஆனா இதுதான் வேலை செய்யும்.
ஏன்னா தேர்வுகள்ல உங்க புரிதல கணக்குகள் மூலமா தான் சோதிக்கிறாங்க. சரி சரி. உங்களுக்கு ஒரு கணக்கு போடும்போது அதுக்கு தேவையான தியரி தெரியலன்னா மட்டும் அப்போதைக்கு அந்த பகுதியை திருப்பி பாருங்க. மணிக்கணக்கா தியரியே படிச்சுட்டு இருக்கிறது ஒரு போலி திருப்தி, ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்கலாம். ஆனா அது தேர்வுல உதவாது. கணக்குகள் வழியா கத்துக்க முயற்சி பண்ணுங்க. 80% நேரம் கணக்குகளுக்கா? இது நிறைய பேருக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா தேர்வுல அதுதானே கேட்கப்படுதுன்னு சொல்றீங்க. ஆமா. சரி, இப்ப நாம இந்த தயாரிப்பு பயணத்தோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வரோம், மாக் டெஸ்ட்ஸ். இதுல மதிப்பெண் குறைஞ்சா மனசே உடைஞ்சு போயிடுது. தொடர்ந்து மார்க் கம்மியா வந்தா எப்படி முன்னேறுது? இது கேள்வி 11. இங்க தான் ஒரு பெரிய மனநிலை மாற்றம், அதாவது மைண்ட் செட் ஷிஃப்ட் தேவைன்னு ஆதாரங்கள் சொல்லுது. மாதிரி தேர்வு மதிப்பெண்ண உங்க தகுதிக்கான அளவுகோலா பார்க்காதீங்க. அத உங்க முன்னேற்றத்துக்கான தகவல் சேகரிப்பா ஒரு டேட்டா கலெக்ஷனா பாருங்க. ஓ, மதிப்பெண்ல கவனம் செலுத்துறத விட்டுட்டு அந்த தேர்வு முடிஞ்சதும் செய்யற பகுப்பாய்வுல அனாலிசிஸ்ல கவனம் செலுத்துங்க. 2 விதமான தவறுகளை குறிப்பா கவனிக்கணும். 1, முட்டாள்தனமான தவறுகள், சில்லி மிஸ்டேக்ஸ், கவனக்குறைவு, கணக்கீட்டு பிழை, கேள்வியை சரியா படிக்காதது. சரி. இன்னொன்னு கருத்தியல் தவறுகள், கன்செப்சுவல் மிஸ்டேக்ஸ், அந்த விஷயமே தெரியாதது. முதல்ல கருத்தியல் தவறுகளை சரி செய்ய முன்னுரிமை கொடுங்க. அடித்தளத்தை சரி செஞ்சா முட்டாள்தனமான தவறுகள் தானா குறையும். ஓகே, மதிப்பெண்ணை தாண்டி பகுப்பாய்வு முக்கியம். ஆனா எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தேர்வுகளை எடுக்கணும்? தினமும் எடுக்கலாமா இல்ல வாரம் ஒரு தடவையா? இது கேள்வி 12. ஆரம்ப கட்டத்துல வாரத்துக்கு ஒரு முழுநீள தேர்வு, அதாவது ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் போதுமானது. வாரம் 1? ஆமா. தேர்வு நெருங்க நெருங்க கடைசி 6-8 வாரங்கள்ல வாரத்துக்கு 2 அல்லது 3 தேர்வுகளா எண்ணிக்கை அதிகரிக்கலாம். ரொம்ப அதிகமா தேர்வு எழுதுறதும் சோர்வை உண்டாக்கும். முக்கியம் என்னன்னா, ஒவ்வொரு தேர்வுக்கும் பிறகு போதுமான நேரம் எடுத்து அதை முழுமையா பகுப்பாய்வு செய்யணும். தேர்வு எழுதுறதை விட பகுப்பாய்வு தான் அதிக பலன் தரும். அப்போ தரம் தான் முக்கியம், எண்ணிக்கை இல்ல. அதேதான். தேர்வு எழுதும்போது இன்னொரு குழப்பம் வரும். நெகட்டிவ் மார்க் இருக்கு, அதனால தெரியாத கேள்வியை விட்டுடலாமா இல்ல ஓரளவுக்கு தெரிஞ்சா முயற்சி செய்யலாமா, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முயற்சி பண்ணணுமா? கேள்வி 13. இது ஒரு தர்ம சங்கடமான நிலைதான். குறிப்புகள் சொல்ற ஒரு பொதுவான விதி என்னன்னா, JEE நீட் மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிற தேர்வுகள்ல நீங்க ஒரு கேள்விக்கு பதில் 80% அல்லது அதுக்கு மேல உறுதியா தெரிஞ்சா மட்டும் பதில் அளிக்கிறது நல்லது. 80% உறுதியா? ஆமா, சும்மா தோராயமா யோகிப்பது, அதாவது ரேண்டம் கெஸ்ஸிங்க தவிர்க்கணும். ஏன்னா அது உங்க மொத்த மதிப்பெண்ணை குறைக்கலாம். சரி. ஆனா JEE மெயின்ஸ் மாதிரி தேர்வுகள்ல வர எண் மதிப்பு கேள்விகள்ல, நியூமெரிக்கல் வேல்யூ கொஸ்டின்ஸ்ல நெகட்டிவ் மார்க் இல்லைனா அங்க யோகிப்பதில் பெரிய ஆபத்து இல்ல. ஆனாலும் அங்கேயும் கவனமா யோசிச்சு தான் யோகிக்கணும். 80% உறுதினா மட்டும் பதில் அளிக்கணும். இது ஒரு நல்ல கட்டை விரல் விதி, ரூல் ஆஃப் தம். சரி, ஒரு மாதிரி தேர்வை பகுப்பாய்வு செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்றீங்க? தேர்வு எழுத 3 மணி நேரம் ஆகுதுன்னா இது கேள்வி 14. ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா ஆதாரங்கள் சொல்றது என்னன்னா, தேர்வு எழுத எடுக்கிற நேரத்தை விட 3 மணி நேரம், அதை பகுப்பாய்வு செய்ய அதிக நேரம், சொல்லப்போனா 4-5 மணி நேரம் கூட ஆகலாம் செலவிடணும். 4-5 மணி நேரமா? ஆமா. பகுப்பாய்வுன்னா என்ன? நீங்க பதில் சொல்லாம விட்ட கேள்விகள், தப்பா பதில் சொன்ன கேள்விகள், இது எல்லாத்துக்கும் சரியான தீர்வை கண்டுபிடிச்சு அதை நீங்களே போட்டு பார்க்கணும். ஏன் தப்பு செஞ்சோன்னு யோசிக்கணும். அது கருத்தியல் பிழையா கவனக்குறைவான்னு வகைப்படுத்தணும். அப்போதான் அந்த தேர்வுல இருந்து முழுமையா கத்துக்க முடியும். வெறும் மார்க் பார்த்துட்டு அடுத்த தேர்வுக்கு போறதுல அர்த்தமில்ல. அப்போ பகுப்பாய்வுங்கிறது இன்னொரு படிப்பு செஷன் மாதிரி. கேட்கவே கஷ்டமா இருந்தாலும் இதுதான் முன்னேற்றத்துக்கான வழின்னு புரியுது. ஆமா. கடைசி கேள்வி இந்த பகுதியில, தேர்வு நேரத்துல வேகம் பத்தலன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த நேர அழுத்தத்துல வேகமா யோசிச்சு பதில் சொல்ற திறனை எப்படி வளர்த்துக்கிறது? இது கேள்வி 15. வேகம் ஒரே நாள்ல வராது. அது தொடர்ச்சியான பயிற்சி, கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் மற்றும் மாதிரி தேர்வுகள் மூலமா தான் வரும். முக்கியமா நீங்க கணக்குகள் போட்டு பழகும்போதே ஒவ்வொரு கேள்விக்கும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோன்னு கவனிக்கணும். ஒரு கேள்விக்கு 1-2 நிமிஷத்துக்கு மேல ஆகுதுன்னா அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சரி. கடினமான கேள்விகளை அடையாளம் கண்டு அதை தற்காலிகமா விட்டுட்டு சுலபமான கேள்விகளை முடிச்சிட்டு கடைசியா அதுக்கு வர்ற உத்திய பழகணும். மாதிரி தேர்வுகள் உண்மையான தேர்வு சூழலை உருவாக்குறதால நேர மேலாண்மைய பழக இது சிறந்த வழி. ஓகே. வேகம் பிளஸ் துல்லியம், இது ரெண்டும் பயிற்சி மூலமா தான் வரும். ஆமா.
இப்போ நம்ம பேச்சோட மிக மிக முக்கியமான பகுதிக்கு வர்றோம். மன ஆரோக்கியம் மற்றும் ஊக்கம். ஏன்னா இது ஒரு நீண்ட நெடிய பயணம். ரொம்ப முக்கியம். முதல் கேள்வி, தேர்வு எழுதும்போது திடீர்னு பயம் வர்றது, எல்லாம் மறந்து போன மாதிரி பிளாங்க் ஆகிறது, இதை எப்படி சமாளிக்கிறது? கேள்வி 16. இது நிறைய பேருக்கு நடக்கும், குறிப்பா அதிக அழுத்தம் இருக்கும்போது. இதுக்கு குறிப்புகள் சொல்ற ஒரு வழி, தேர்வுக்கு முன்னாடியும் தேர்வு எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சில நிமிடங்கள் ஆழ்ந்த சுவாசம் டீப் பிரீதிங் அல்லது நினைவாற்றல் பயிற்சி மைண்ட்ஃபுல்னஸ் செய்கிறது. ஓ, உதாரணமா 4 வினாடி மூச்சை உள்ள இழுத்து 7 வினாடி பிடிச்சு வச்சு 8 வினாடி மெதுவா வெளியே விடுற 4-7-8 சுவாச பயிற்சி பதட்டத்தை குறைக்க உதவும். 4-7-8. ஆமா, தேர்வு நடுவுல திடீர்னு பிளாங்க் ஆனா பதட்டப்படாதீங்க. அந்த கேள்வியை விட்டுட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சுலபமான ஒரு கேள்விக்கு போங்க. அதை சரியா செஞ்சதும் உங்க நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் திரும்ப வரும். அப்புறம் விட்ட கேள்விக்கு திரும்பி வரலாம். அந்த 4-7-8 சுவாசம் அத தேர்வு ஹால்லயே செய்யலாமா? தாராளமா செய்யலாம், யாருக்கும் தெரியாம மெதுவா. சரி, அடுத்த சவால். ஒரு வருஷம் முழுக்க இல்லனா 2 வருஷம் முழுக்க ஒரே மாதிரி உத்வேகத்தோட மோட்டிவேஷன் இருக்கிறது எப்படி? நடுவுல சலிப்பு தட்டுமே. இது கேள்வி 17. உண்மைதான், உத்வேகம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. அது ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கும். ஆமா. அதனால நீண்டகால இலக்க ஜெயினிய தேர்ச்சி மட்டும் பார்க்காம அதை சின்ன சின்ன அடையக்கூடிய மைல்கற்களா மைல்ஸ்டோன்ஸா உடைச்சுக்கணும். உதாரணமா, இந்த வாரம் இந்த அத்தியாயத்தை முடிக்கணும், அடுத்த மாதாந்திர தேர்வுல இவ்வளவு மதிப்பெண் எடுக்கணும்னு குட்டி குட்டி இலக்குகள் வச்சுக்கலாம். ஒன்னா அடையும் போது உங்களுக்கு நீங்களே சின்னதா ஒரு பாராட்டு, ஒரு சின்ன பிரேக் கொடுத்துக்கலாம். ஓஹோ. இந்த தொடர்ச்சியான சின்ன சின்ன வெற்றிகள் தான் பெரிய இலக்க நோக்கி போக உந்துதலா இருக்கும். முன்னேற்றத்தை பார்க்கும்போது தான் உத்வேகம் வரும். சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடணும், நல்ல யோசனை. ஆனா நம்ம முன்னேற்றத்தை பார்க்கும்போது கூட படிக்கிற நம்பர்கள் நம்ம விட அதிக மார்க் வாங்கினா ஒரு ஒப்பீடு கம்பேரிசன் வருதே, அழுத்தம் அதிகமாகுதே. இது கேள்வி 18. இதை எப்படி சமாளிக்கிறது? இது சகஜமான உணர்வு தான், ஆனா ரொம்ப ஆபத்தானது. ஆதாரங்கள் இதுக்கு சொல்ற அறிவுரை என்னன்னா, உங்களுடைய முயற்சிய மத்தவங்களுடைய முடிவுகளோட ஒப்பிடாதீங்க. ஒப்பிடக்கூடாதா? கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட கற்கும் வேகம், பலம், பலவீனம் எல்லாம் வேற. உங்க கவனம் உங்க தனிப்பட்ட சிறந்த செயல்பாட்டை நோக்கியே இருக்கணும். நேற்றைய உங்களை விட இன்னைக்கு நீங்க கொஞ்சம் முன்னேறி இருக்கீங்களான்னு பாருங்க. உங்க ஒரே போட்டி நீங்க தான். இந்த மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டா தேவையில்லாத அழுத்தம், பொறாமை இதெல்லாம் குறையும். உங்க ஒரே போட்டி நேற்றைய நீங்கள் தான். இது நல்லா இருக்கு. ஆமா. மன அழுத்தத்துக்கு இன்னொரு காரணம் கவனச்சிதறல்கள். குறிப்பா இந்த சமூக ஊடகங்கள், சோஷியல் மீடியா. படிப்பு நேரத்திலயும் அது இழுக்குதே. இதை எப்படி சமாளிக்கிறது? கேள்வி 19. இது இந்த காலத்தோட பெரிய சவால். இதுக்கு சில கடுமையான நடவடிக்கைகள் தேவைப்படலாம். என்ன மாதிரி? நேரத்தை வீணடிக்கிற செயலியில ஆப்ஸை போன்ல இருந்து நீக்கிறது ஒரு வழி. அல்லது குறிப்பிட்ட நேரம் மட்டும் பயன்படுத்த அனுமதிக்கிற டிஜிட்டல் டீடாக்ஸ் செயலிகளை பயன்படுத்தலாம். சரி. படிப்புக்கு போன் கண்டிப்பா தேவைன்னா தேவையில்லாத செயலிகளை முடக்கிற ஆப் பிளாக்கர் பயன்படுத்தலாம். குறிப்புகள் சொல்ற ஒரு தீவிரமான ஆனா பயனுள்ள யோசனை. தேர்வு முடிகிற வரைக்கும் ஒரு சாதாரண அடிப்படை வசதிகள் மட்டும் கொண்ட போனுக்கு மாறிடுறது. பேசிக் போனுக்கா? ஆமா, கவனச்சிதறல் அடியோடு குறையும். அடிப்படை போனா இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா பலன் அதிகமா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா. சரி, இவ்ளோ கட்டுப்பாடு, அழுத்தம் எல்லாத்தையும் தாண்டி சில சமயம் ரொம்ப சோர்வா, எதுலயுமே கவனம் செலுத்த முடியாத மாதிரி, பர்ன்ட் அவுட் ஆன மாதிரி உணர்ந்தா என்ன செய்யறது? அப்போ எடுக்கிற பிரேக் எப்படி இருக்கணும்? இது கேள்வி 20. பர்ன் அவுட் வராம பாத்துக்கிறது முக்கியம். வந்தா அதை சரியா கையாளணும். அப்படி உணரும்போது ஒரு குறுகிய ஆனா செயலூக்கமான, அதாவது ஆக்டிவ் இடைவெளி எடுக்கணும். ஒரு 20-30 நிமிஷம். ஆக்டிவ் பிரேக்கா? ஆமா. உதாரணமா கொஞ்சம் நடக்க போறது, பிடிச்ச பாட்டு கேட்கறது, குடும்பத்துல இருக்கிறவங்களோட பேசுறது, முக்கியமா ஸ்கிரீன் பார்க்கறது, போன், டிவி, கம்ப்யூட்டர் மாதிரி செயலற்ற பாசிவ் இடைவெளிகளை தவிர்க்கணும். ஓ. ஏன்னா அது உங்க கண்ணுக்கும் மனசுக்கும் இன்னும் சோர்வை தான் கொடுக்கும். உடம்பையும் மனசையும் புத்துணர்ச்சி ஆக்குற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறது நல்லது. ஆக்டிவ் பிரேக் வெர்சஸ் பாசிவ் பிரேக், இது நல்ல வேறுபாடு. சரி, இப்போ கடைசியா சில குறிப்பிட்ட பாடங்கள் சம்பந்தப்பட்ட உத்திகளை பார்க்கலாம். தேர்வு நெருங்கிடுச்சு, ஆனா சில கடினமான அத்தியாயங்களை இன்னும் முடிக்கவே இல்ல. இது எப்படி அணுகிறது? கேள்வி 21. தேர்வு நெருங்கும் போது முடிக்காத கடினமான அத்தியாயங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். அத இப்போ முழுசா படிச்சு மாஸ்டர் பண்ணும் முயற்சி செய்யறது புத்திசாலித்தனம் இல்ல. அப்போ என்ன பண்றது? அதுக்கு பதிலா
ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறை என்னன்னா, அந்த அத்தியாயங்கள்ல இருந்து கேட்கப்படக்கூடிய எளிதான ஈஸி டைப் 1 அல்லது நடுத்தரமான மீடியம் டைப் 2 கேள்விகள்ல கவனம் செலுத்துறது. ம் சில சமயம் ரொம்ப கடினமான அத்தியாயத்துல இருந்து கூட ஒரு அடிப்படையான கருத்தை புரிஞ்சிருக்கீங்களான்னு சோதிக்கிற மாதிரி ஒரு சுலபமான கேள்வி வந்துரும். அந்த மார்க்க தவற விடக்கூடாது. முழுசா படிக்கலன்னாலும் அடிப்படைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது உதவும். அப்போ முழுசா விடாம அதுல சுலபமா மார்க் வாங்க வழி இருக்கான்னு பார்க்கணும். ஆமா, அதே மாதிரி சிலருக்கு சில பாடங்கள் இயல்பாகவே கஷ்டமா இருக்கும். உதாரணமா நீட் மாணவர்களுக்கு இயற்பியல், ஜேஇஇ மாணவர்களுக்கு கணிதம். இந்த பலவீனமான பாடத்தை எப்படி முன்னேற்றுவது? கேள்வி 22. பலவீனமான பாடத்தை ஒதுக்க முடியாது. அதுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். குறிப்புகள் சொல்ற ஒரு வழி, மத்த பாடங்களுக்கு ஒதுக்குற நேரத்தை விட இந்த பலவீனமான பாடத்துக்கு ஒரு 50% அதிக நேரம் ஒதுக்க முயற்சி செய்யறது. 50% அதிகமாவா? ஆமா. ஆனா அந்த நேரத்துல எல்லாத்தையும் படிக்காம மறுபடியும் புத்திசாலித்தனமா அதிக மதிப்பெண் வர வாய்ப்புள்ள ஹை வெயிட்டேஜ், அதே சமயம் ஓரளவு சுலபமா புரிஞ்சிக்கக்கூடிய அத்தியாயங்கள்ல முதல்ல கவனம் செலுத்தணும். சரி. உதாரணமா இயற்பியல்ல நவீன இயற்பியல் மாடர்ன் பிசிக்ஸ், நிலைமின்னியல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கணிதத்துல வரிசை மாற்றங்கள் மற்றும் சேர்வுகள் பிஎன்சி, வெக்டார்கள் மாதிரி. அஸ்திவாரத்தை வலுவுபடுத்திட்டு அப்புறம் கடினமான பகுதிகளுக்கு போகலாம். அதிக நேரம் ஆனா குறி வச்சு படிக்கணும். இது நல்ல உத்தி. ஆமா. இன்னொரு குறிப்பிட்ட பாடம் சார்ந்த கேள்வி, கரிம வேதியியல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, வினைகள். படிக்கும்போது புரியும், ஆனா 2 நாள்ல மறந்து போயிடுது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இது கேள்வி 23. இது கரிம வேதியியலோட சாபம்னே சொல்லலாம். இதுக்கு ஒரே தீர்வு திரும்ப திரும்ப எழுதி பார்க்கறது தான். எழுதி பார்க்கறதா? ஆமா. ஆனா அத இன்னும் திறமையா செய்ய சில வழிகள் இருக்கு. வினைகளை தனித்தனியா பார்க்காம அவற்றுக்கு இடையிலான தொடர்புகளை காட்டுற மாதிரி கான்செப்ட் மேப்கள் அல்லது ஃப்ளோ சார்ட்கள் வரைஞ்சு பழகலாம். ஓ, கான்செப்ட் மேப் மாதிரி. ஆமா, வினைகளை அதுல பயன்படுற வினைப்பொருள் ரியேஜென்ட் அடிப்படையிலையோ அல்லது வினை வழிமுறை மெக்கானிசம் அடிப்படையிலையோ குழுக்களா பிரிச்சு படிக்கலாம். உதாரணமா கிரிக்னார்ட் ரியேஜென்ட் சம்பந்தப்பட்ட எல்லா வினைகளையும் ஒரே இடத்துல படிச்சா நினைவுல நிக்க வாய்ப்பு அதிகம். குறிப்புகளை பார்க்காம அந்த வினைகளை எழுதி பார்க்கறது ரொம்ப முக்கியம். கான்செப்ட் மேப்ஸ், குழுவாக்குறது, இதெல்லாம் நினைவாற்றலுக்கு உதவும். சரி, நம்மகிட்ட இருக்கிற குறிப்புகள்ல இருந்து கடைசி ஆனா ஒரு பெரிய கேள்விக்கு வருவோம். முதல் முயற்சியில எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கல. 1 வருஷம் டிராப் பண்ணி படிக்கிறது நல்ல முடிவா? அது பயனுள்ளதா இருக்குமா? இது கேள்வி 25. இது ரொம்ப தனிப்பட்ட அதே சமயம் தீவிரமான முடிவு. ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, 1 வருஷம் டிராப் பண்றதுங்கிறது சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் பயனுள்ளதா இருக்கும். என்ன நிபந்தனைகள்? 1, நீங்க கடுமையான சுய ஒழுக்கத்தோட செல்ஃப் டிசிப்ளினோட முழு வருஷமும் கவனம் சிதறாம படிக்க தயாரா இருக்கணும். 2, உங்க முதல் முயற்சியில என்னென்ன கான்கிரீட் தவறுகள் செஞ்சீங்கன்னு துல்லியமா கண்டறிஞ்சு அதை ஒத்துக்க தயாரா இருக்கணும். சரி. 3, அந்த தவறுகளை சரி செய்ய உங்க பழைய படிப்பு முறைய ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை முழுசா மாத்திக்க தயாரா இருக்கணும். இந்த 3 இருந்தா டிராப் பண்றது ஒரு நல்ல வாய்ப்பா அமையலாம். இல்லைன்னா அது நேரத்தையும் சக்தியும் வீணடிக்கிறதா மாறிடும். இதுக்கு ரொம்ப மன உறுதியும் தெளிவான திட்டமிடலும் தேவை. இது ஒரு சுலபமான பாதை இல்ல. அப்போ டிராப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆழமான சுய பரிசோதனை அவசியம். கட்டாயமா. சரி, நாம இன்னைக்கு நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சிட்டோம். இந்த ஆதார குறிப்புகள்ல இருந்து திட்டமிடல், படிப்பு முறைகள், மாதிரி தேர்வுகள், மன ஆரோக்கியம், பாடங்களை அணுகுற விதம்னு பல முக்கியமான அம்சங்களை பார்த்தோம். ஆமாம். வெறும் கேள்விகளுக்கு பதில் சொல்றதை விட இந்த தகவல்களை உங்க தயாரிப்புல எப்படி ஒரு கருவியா பயன்படுத்தலான்னு காட்ட முயற்சி செஞ்சோம். ஆமாம். இங்க நாம பகிர்ந்துகிட்ட யோசனைகள், உத்திகள்லாம் கருவிகள் தான். அந்த கருவிகளை எப்படி எவ்வளவு விடாமுயற்சியோட நீங்க பயன்படுத்துறீங்க என்பதெல்லாம் உண்மையான வெற்றி அடங்கியிருக்கு. உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை. இந்த ஜேஇஇ நீட் தேர்வுகள் உங்க அறிவை மட்டும் சோதிக்கிறதில்ல. இது உங்க மன உறுதியையும் சவால்களை சமாளிக்கிற திறனையும் விடாமுயற்சியையும் சோதிக்கிற ஒரு களம். ஆமாம். நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு பின்னடைவும் உங்களை நீங்களே இன்னும் நல்லா புரிஞ்சுக்கவும் வளர்த்துக்கவும் ஒரு வாய்ப்பு. இந்த தேர்வு தயாரிப்பு பயணம் தேர்வு முடிவை தாண்டி உங்க வாழ்க்கை பயணத்துக்கே ஒரு நல்ல பாடமா அமையலாம். உங்களை நீங்களே ஆழமாக ஆராய்ந்து பார்க்க இது ஒரு தொடக்கமா இருக்கட்டும். இந்த ஆய்வு பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. உங்கள் முயற்சிக்கு எங்கள் வாழ்த்துக்கள்.